வணக்கம் நண்பர்களே. ஸோ டிடெக்டிவ் உஜ்வான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய விமர்சனம் நான் சொல்லிட்டு, இந்த படத்தில் உண்மையிலேயே சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் தானே தவிர பட் அவ்வளோ ஒரு சூப்பர் மூவி, ஒரு ராட்சசன் மாதிரி மூவி அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஹீரோ அந்த ஊரில் ஒரு சின்னதாக ஒரு டிடெக்டிவ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஊரில் யாருக்காவது ஏதாவது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா பையனுக்கு பொண்ணு தட்டிட்டு இருக்காரு. ஒரு காமன் மேனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. சரிங்க, இப்போ இந்த இடத்துல என்னன்னா, அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது தேவைன்னா நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுக்குவாங்க. ரைட்டு, இப்படி போயிட்டு இருக்க பட்சத்தில் இல்லை என்னன்னா, ஒரு நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு டிடெக்டிவாக ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம் வருது. என்னன்னா, அந்த ஊரில் ஒரு சைக்கோ கில்லரு ஒருத்தனை என்ன பண்ணுறான்னா சுற்றி எடுத்து அடின்னு அடித்து கொண்டுறான். இப்படி அப்படியே ஒரு கொலை ரெண்டு கொலை இல்லை, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொலை நடக்குது. இப்படி தெரிஞ்சவன் என்னென்னா, நம்ம ஹீரோக்கு ஓகே அப்போனா எவனோ ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க. பட் அந்த ஆளு கொலை பண்ணல. அப்புறம் இன்னொருத்தனை சொல்கிறான், பட் அவனும் கொலை பண்ணல. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சரி அப்படின்ட்டு போலீஸ் தரப்புல பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஆஃபீஸர் வராரு, சாமு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் என்னன்னா இந்த படத்தோடைய ஒரு முக்கியமான கேரக்டர், போலீஸ் ஹீரோனே சொல்லலாம். ஸோ இவர் என்னன்னா இவரும் ட்ரை பண்ணி சர்ச் பண்ணுறாரு. பட் இவருக்கு க்ளூ கிடைச்சாலும் கரெக்டான ஆளை பிடிக்க முடியல. அப்போ TV9 நியூஸில் ஒரு விஷயம் வருது. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கொலைகள் அதிகரித்து வருகிறது அப்படின்னு அந்த லோக்கல் சேனலில் ஒருத்தன் பேசுகிறான். இல்லைன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, லோக்கல் சேனலில் ஒரு ஆள் பேசுகிறான், பேசிட்டு போயிடுறான், அவ்வளோதான். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, யார் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஹீரோவுக்கும் நம்ம போலீஸுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை வருது. அதையும் தாண்டி ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து அந்த வில்லனை போய் பிடிக்க போகிறாங்க, அந்த சைக்கோ கில்லரை பிடிக்க போகிறாங்க. பிடிச்சோன்னு அப்போ தான் தெரியுது சைக்கோ கில்லர் வேற யாரும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி படம் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கலைன்னா இந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த TV9 நியூஸில் ஒருத்தன் பேசிட்டு அவன் தான் சைக்கோ கில்லர். சரி, அவன் ஏன் சைக்கோ கில்லர் ஆனான்னு பார்க்கும்போது, அவன் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா போட்டு கொடுமைப்படுத்திருப்பா. அப்படி அவனை ஒரு ப்ரொஃபஸர் தூக்கி வளர்ப்பான். அந்த ஆள் பார்த்தீங்க அப்படின்னா அவனே ஒரு சைக்கோ தான். நம்ம செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைக்கோ வேணுன்ட்டு அவனை சைக்கோவை மாற்றி விட்டு போயிடுவான். சரி, இவன் தான் ஒரு சைக்கோன்னு பார்த்தா ரெண்டு சைக்கோ இருப்பான். ஏன்னா அந்த சைக்கோ ட்வின்ஸு. ஓகேங்களா, இவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் இருக்கவன் தான் சைக்கோ கில்லர் அப்படிம்பாங்க. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் பெருசாக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அவங்க அப்பா அடிச்சா அதனால சைக்கோ ஆகிட்டான் யாருன்னு பார்க்கும்போது, அவனை ஒரு ப்ரொஃபஸர் தூக்கிட்டு போய் சைக்கோவை மாற்றி விட்டான். அவன் ஏன் சைக்கோவை மாற்றி விட்டான், எதனால சைக்கோவை மாற்றி விட்டான் அப்படியெல்லாம் எந்த ஒரு அடிப்படை காரணமே கிடையாது. இந்த கேஸை அந்த மிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி அழகாக அந்த சைக்கோ கில்லரை பிடிக்கிற விஷயத்து வரைக்கும் நல்லா இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வாண்டடா ஒரு விஷயத்த உள்ள வச்சு இவன் தான் சைக்கோ கில்லர் அப்படின்னு வச்ச மாதிரி இருக்கு. இது எப்படி தெரியுமா பண்ணிருக்கணும், ஒன்னு ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா பேக்ரவுண்ட்ல வச்சு அவருக்கு இதனாலதான் அவரே சைக்கோ கில்லர் ஆனான்னு ஹீரோ அப்பாவை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது எப்படி தெரியுமா, ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கேரக்டர் அதுதான் சைக்கோ கில்லர் அப்படின்னா நல்லா இருக்கும். இது சும்மா ஒரு கிளிப்பை காட்டிட்டு அப்புறம் கடைசியில் கொண்டு போய் அவன் தான் சைக்கோ கில்லர் காட்டினது நமக்கு ஒரு ஆவரேஜாக தான் தோணுதே தவிர இது அவ்வளோ ஒரு சூப்பர்னால சொல்ல முடியாது. ஆனால் ஒன் டைம் ஒர்த் ஃபார் வாட்சிங். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோடைய ஒப்பீனியன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேருந்து பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.